ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு இனிப்பு அடை. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு மற்ற அடைகள்லாம் பண்ணுறது மாதிரியே இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் இட்லி ரைஸ், 1/2 டம்ளர் மாவு பச்சரிசி ரா ரைஸ் சேர்த்து 4 hours ஊற வச்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக நம்ம அப்படியே தோலை அப்படியே சீவி எடுக்கலாம், ஒரு கஷ்டமும் இருக்காது. அதை நான் தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக ஈஸியாக வெட்ட முடியும், கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வாட்டரில் போட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கழுவுனோம்னா அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் போயிடும். இந்த மாதிரி கழுவி 2-3 டைம்ஸ் கழுவி எடுத்துக்கணும். மரவள்ளிக்கிழங்கு துண்டுகளாக வெட்டி ஒரு 4-5 டைம்ஸ் கழுவுன்னு தொட்டு பாருங்கள், அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு இல்லாட்டி நல்லா மாவு மாதிரி தெரியாது. வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். மரவள்ளிக்கிழங்கு வெள்ளை அடை பண்ணுறதுக்கு நான் 1/4 கப்பு ரா ரைஸ் மாவு பச்சரிசி, 1/4 கப்பு இட்லி ரைஸ் ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஒரு கப்பு 1/4 கிலோ இருக்கும். மரவள்ளிக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரிசியை லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரிசியை அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலைன்னா ரைஸ் அரைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு அரைச்சேன். அப்படியே போட்டு இதை அரைக்கிறப்பே நம்ம இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் வாட்டர் விடாமல் தான் அரைச்சிருக்கேன். ரைஸ் விடுறப்ப தான் கொஞ்சம் வாட்டர் விட்டேன். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில். அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதில் வெல்லம் போட்டு அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நான் ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம முதலே அரிசியோடு சேர்த்தும் அரைக்கலாம், லாஸ்ட்லேயும் அரைக்கலாம். இப்போ நல்லா நைஸாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். வெல்லத்தோடு சேர்த்து அரைச்சாச்சு. நான் அரிசி அரைக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டேன், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ தண்ணியே விடாமல் அரைச்சதுனால இப்படி இருக்குது. நம்ம நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. நான் ஒரு கப்பில் தேங்காய் துருவல் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம தேங்காயோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு அடை மாவு ரெடி. இதை வச்சு அடையும் சுடலாம், நம்ம பணியாரம் சுடலாம். எண்ணெயில் கூட நம்ம போட்டு ஒரு கரண்டியில் திக்காக இந்த மாதிரி போட்டு பொரிச்சும் எடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், திக் கன்சிஸ்டன்சி. நான் மொத்தத்துக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் தான் போட்டேன் இந்த அரிசி அரைக்கிறதுக்கு. வாட்டரை விட தேவையில்லை. இப்போ இந்த மாவு ரெடி. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் தேவையான மாவை மட்டும் வெளியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு நம்ம சுடலாம். ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா வீணாக போயிடும், ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால. இப்போ இதை வச்சு நம்ம இப்போ அடை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். அயன் தவா இது, நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வெள்ளை அடைன்றதுனால நெய் விடுறேன். உங்களுக்கு வேணுன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நம்ம எல்லா சைடும் போகிற மாதிரி தோசைக்கல்ல நம்ம இதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போடலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து ரொம்ப பெருசாக போட வேண்டாம். ஒரு 1.5 கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ அழகாக தேய்ச்சி விடலாம். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை.
சிம்லே வச்சு நம்ம வேக விடலாம். நம்ம கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா விடலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நெய் விட்டால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இன்னமும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்தோன்னே நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்துடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த இதை கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போயும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். விட்டுருக்க நெய்யே போதுமானது. இந்த சைடும் வெந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வெள்ளை அடை ரெடி ஆகிடுச்சு. கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடமும் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வெள்ளை அடை ரெடி. இந்த சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம வந்து இதை திருப்பி போடுறப்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஆனால் ரொம்பலாம் வந்து ஈஸியாக வரும். நான்ஸ்டிக்னு இல்லை, நான் அயன் தோசை தவாவில் தான் பண்ணேன். நல்லாவே வந்திருக்கு பாருங்கள்.